ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் அனிஷா ஆரியன் டைலரிங் சேனல். இன்றைக்கி வந்து பாப்பாவோட 3rd பர்த்டே. பாப்பா பிறந்த டைமுக்கே கேக் வெட்டலான்னு சொல்லிட்டு நாங்கள் 3 மணிக்கு எல்லாருமே எழுப்பி நாங்கள் கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னோடய லைஃப்பில் ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு கேக்னால் நான் வந்து இதை தான் சொல்லுவேன். இது ப்ளஸ் வந்து அந்த கடையிலே வாங்கின 3 கேக்குமே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நாங்கள் வந்து ரெட் வெல்வெட் கேக்கு, அப்புறம் வந்து ஒயிட் ஃபாரஸ்ட்டு, அப்புறம் பிளாக் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 3 கேக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த கேக்கில் என்னன்னாக்கா மேலே மட்டும் அந்த வெல்வெட் கலர் அந்த ரெட் வெல்வெட்டை ஊற்றி அந்த சாஸ் மாதிரி இருந்தது. அந்த க்ரீம் மட்டும் ஊற்றி அது ரெட் வெல்வெட்டு கேக்குன்னு வச்சுருந்தாங்க. இது கூட ஓரளவு என்னால் வந்து அக்செப்ட் பண்ண முடிஞ்சுது. ஆனால் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க 2 கேக்கு. அப்பா ஐயோ! இந்த மாதிரி நான் என் லைஃப்பில் நான் ஒரு கேக்கு சாப்பிட்டதே இல்லைன்னு தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இப்படி கூடவா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இவ்வளோ சூப்பரான ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கடை நம்மளுக்கு வந்து எப்படி இப்படி ஒரு ஒஸ்ட்டான சர்வீஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பாப்பாவுக்காக ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் பார்த்து செய்யணுன்றதுக்காக ஆர்டர் பண்ணி கடைசியாக கேக்கு எப்படி கொடுத்துருந்தாங்கனாக்கா, நார்மல் ப்ளெயின் கேக்கில் சுற்றி அந்த ஒயிட் கலர் க்ரீமை தடவிட்டு அது ஒயிட் ஃபாரஸ்ட்டுனும், பிளாக் கலர் வந்து சாக்லேட் கேக்கு கூட சொல்ல முடியாது. அதை ரொம்ப அப்படியே சிரப்பை ஊற்றி அது வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. எனக்கு சுத்தமாக வந்து கேக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை, அந்த சர்வீஸும் எனக்கு பிடிக்கல. ரொம்ப நான் வந்து இதாகிட்டேன். இது பாப்பா 3rd பர்த்டே நம்ம நல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சி கடைசியாக எனக்கு கேக்குமே பிடிக்காம போயிடுச்சு. நாங்கள் 3 மணிக்கு எழுந்து வெட்டின இந்த கேக்கு கூட ஓரளவு வந்து நாங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி வெட்டின மாதிரி, அது பாப்பா பிறந்த டைமுக்கே வெட்டின மாதிரி கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. ஆனால் வந்து அதுக்கப்புறம் வெட்டினது வந்து எனக்கு பிடிக்கல. இதை வந்து நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் போட்டேன். இந்த மாதிரி வந்து நீங்களும் ஏதாவது உங்களுக்கு நடந்திருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக வந்து என்ன ஊருன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவங்க சர்வீஸ் வந்து எங்களால் வந்து பாதிப்படையக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.